அத்திவரதர். இந்த அதிசயம் எப்பயாவது தான் நடக்கும்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த அதிசயம் அத்திவரதர் நம்ம வெளியெடுக்கிறதுக்கும் அந்த அதிசயம் நடக்கிறதுக்கும் ரொம்ப பொருத்தமா போயிடுச்சு. சரி, அத்திவரதர் தண்ணிக்குள்ளேயே இருக்காரு, இங்க கும்பகோணத்துல பாதாள அறையிலேயே இருக்காரு, எதுவும் ஆயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே பார்த்து பார்த்து அறிவியலையும் தாண்டின ஒரு அபரிவிதமான சக்தியை கொண்டவங்களா இருந்திருக்காங்க. இங்க நம்ம 3 சேவை வச்சிருக்கோம். அதிகாலையில வந்தீங்கன்னா அதுக்கு பேர் தைல காப்புன்னு பேரு. சந்தன தைலம், சாம்பிராணி தைலத்தை பக்தர்கள் தங்கள் கரங்களாலே பெருமாளுக்கு பூசலாம். கிழக்கு புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதாள அறை இருக்கு. அந்த அறைக்குள்ளதான் 1.5 அடியில வரதராஜ பெருமாளும் அதாவது அத்திவரதரும் ஸ்ரீதேவி பூதேவியும் இருக்காங்க. சரியா? 12 வருஷம் கழிச்சு வெளில வந்திருக்காரே, இவரை பார்க்கும்போது நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. அத்தி மரத்தால ஏன் சிலைகளை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். அதாவது குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அத்தி பூத்தார் போல அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அத்தி மரத்துல பூ பூக்காது, ஆனா காய் காய்க்கும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா ஒரு அதிசயமா நம்ம சொல்லக்கூடியது தான் அத்தி மரம். சரி, அந்த அளவுக்கு பக்தர்கள் அனைவரும் இவர் எப்போ வெளியில வருவாரு, நம்ம எப்போ தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவர் தான் அத்திவரதர். நம்ம கும்பகோணத்துல இருக்கிற பிரம்மன் கோவில் தெருவில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில்ல பாதாள அறையில பத்திரமா 12 ஆண்டுகள் அவரு தவ வாழ்க்கையில இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அவரு மட்டும் இல்லைங்க, கூடவே ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பெருமாள் இருந்தார். இப்போ வெளியில வந்திருக்கார் இந்த மாசி மாசத்துல. இன்னும் சில தினங்கள் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். சரி, இந்த கோவிலோட சிறப்பு பத்தியும் அத்தி மரத்தால ஏன் சிலைகளை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை எல்லாம் நான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக கொடுக்க போறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். உங்கள் வீடு தேடி வரும் அத்திவரதரின் அற்புத தரிசனம். 40 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் தரும் காஞ்சி அத்திவரதரை தரிசிக்க முடியவில்லையே என்று நினைத்தீர்களா? இதோ 12 ஆண்டுகளுக்கு பின் ஒரு அரிய தருணம், ஒரு தெய்வீக அதிசயம். பாதாள அறையில் 12 ஆண்டுகள் உறங்கிய பெருமாள் இப்போது பக்தர்களை காண வருகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல அமைஞ்சிருக்கிற இந்த வரதராஜ பெருமாள் கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா வரதராஜர் மட்டும் இல்லாத வேதநாராயண பெருமாளும் இருக்காங்க. 2 பெருமாளும் தனித்தனி சன்னதியில காட்சி தராங்க நமக்காக. சரி, இங்க கிழக்கு புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதாள அறை இருக்கு. அந்த அறைக்குள்ளதான் 1.5 அடியில வரதராஜ பெருமாளும் அதாவது அத்திவரதரும் ஸ்ரீதேவி பூதேவியும் இருக்காங்க. சரியா? அந்த அறையிலேருந்து இப்போ வெளியில வந்துட்டாங்க. இவங்களுக்கு நித்தியப்படி ஆகம முறைப்படி பூஜைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 10 நாட்களுக்கு காட்சி தரார். மார்ச் 1 மார்ச் 10 வரைக்கும் வெளியில காட்சி தரார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இவங்களை வெளியில தரிசனத்துக்காக எடுக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இல்ல, சௌராஷ்டிரிய மக்கள் அவங்க தான் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க. கோவில் நகரமாம் கும்பகோணத்துல சௌராஷ்டிரா சமூகத்திற்கு சொந்தமான சௌராஷ்டிரா தர்ம பரிபாலன கமிட்டி நிர்வாகத்தில் இயங்கி வருகிற இந்த ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் கோவில், இங்க பிரம்மா சன்னதி இருக்கனால இந்த கோவில பிரம்மன் கோவில் என்று எல்லாரும் அழைக்கிறாங்க. அதை சார்ந்த கோவில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில். இவர் வரம் தரும் பெருமாள், ஆதி குரு வரதராஜ பெருமாள். அவரு இந்த ஆதி குரு வரதராஜ பெருமாள் கோவில்ல ஸ்ரீ அத்திவரதர் இருக்காரு. 1903ஆம் ஆண்டு முதலே அத்திவரதர் இருக்காரு. இங்க நம்ம 3 சேவை வச்சிருக்கோம். அதிகாலையில வந்தீங்கன்னா அதுக்கு பேர் தைல காப்புன்னு பேரு. சந்தன தைலம், சாம்பிராணி தைலத்தை பக்தர்கள் தங்கள் கரங்களாலே பெருமாளுக்கு பூசலாம். அது ஒரு விசேஷம். அது பிறகு வயல்தோறும் தினந்தோறும் புஷ்ப சேவை. அந்த புஷ்பத்தை உங்கள் கையில கொடுப்பாங்க. அந்த புஷ்பத்தை நீங்க பெருமாள் பாதத்துல செலுத்தலாம். அது புஷ்ப தரிசனம். இரவு ஊஞ்சல்ல சுவாமிய உட்கார வைப்போம். அது ஊஞ்சல் சேவைன்னு பேரு. அந்த ஊஞ்சல் தங்கள் பொற்கரனால சுவாமிய ஊஞ்சல்ல உட்கார வச்சு நல்லா ஆட்டி விட்டோம்னா அது ஊஞ்சல் சேவை அப்படின்னு பேரு. இந்த 3 சேவையும் வச்சிருக்கோம். மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி அத்திவரதன் அருள் பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த அத்திவரதரை பாருங்க, சாதாரணமா
ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஒரு தடவை வெளிக்கு வந்தோம். அந்த நேரம் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, வானத்துல 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் அந்த இருக்கு. இந்த அதிசயம் எப்பயாவது தான் நடக்கும்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த அதிசயம் அத்திவரதர் நம்ம வெளியெடுக்கிறதுக்கும் அந்த அதிசயம் நடக்கிறதுக்கும் ரொம்ப பொருத்தமா போயிடுச்சு. 1915 அப்பதான் அத்திவரதரை எடுத்திருக்காங்க ஒரு சமயம் பாதாள அறையிலேருந்து. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 98 ஆண்டுகள் பாதாள அறைக்குள்ளேயே இருந்திருக்கார். வெளியில வரவே இல்லை. பல காரணங்கள்னால தரிசனத்துக்கு வெளியில வரல. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 2013ஆம் ஆண்டு அத்திவரதர் வெளியில வந்திருக்கார், 98 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ தரிசனம் கொடுத்திருக்கார். அதுக்கப்புறமா ரொட்டைனுக்கு வந்துட்டாரு. வழக்கம் போல அந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்துட்டார். இப்போ 2013க்கு அப்புறமா 2026 இந்த வருடம் நமக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு அத்திவரதரை தரிசனம் பண்றதுக்காக. அதாவது நம்ம அத்திவரதர் அப்படின்னாவே நமக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள், அந்த அத்திவரதர் தான் நமக்கு ஞாபகம் வரும். அது 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில வருவார். சரிங்களா? இங்க பாதாள அறைக்குள்ள இருக்காரு. அங்கிருந்து வெளியில எடுக்கிறது 12 ஆண்டுக்கு ஒரு முறை நமக்காக தரிசனத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அந்த வகையில இப்போ வெளியில தரிசனத்துக்காக வந்திருக்காரு. சரி, அத்தி மரத்தால ஏன் சிலைகளை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது விஞ்ஞானத்தை உள்ளடக்கிய ஒரு முறையா தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த அத்திவரதர் ஆகட்டும், அத்தி மரத்தால ஆகிற சிலைகள் ஆகட்டும் ஒரு உதாரணமா இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அத்தி மரம் பார்த்தீங்க அப்படின்னா பெண் மர வகையை சார்ந்தது. அதாவது மரங்கள்லயே ஆண் மரம், பெண் மரம், அழிமரம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில அத்தி மரம் அப்படிங்கிறது பெண் மரத்தை சார்ந்தது. அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்கள்லயும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பூதத்துடைய தத்துவத்துல இல்ல அந்த பூதத்தோட எனர்ஜியை உள்வாங்கிக்க கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த அத்தி மரத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா நிலவு சந்திரனுடைய எனர்ஜியை உள்வாங்கிக்க கூடிய ஒரு சக்தி கொண்ட மரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பால் பார்த்தீங்கன்னா வெளிர் நிலத்துல, அதாவது வெள்ளை கலர்ல இந்த அத்தி மரத்தோட பால் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பௌர்ணமி இரவு சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த மரம் மிகவும் அப்படியே பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப செழிப்பா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சூட்சமமா நம்ம உற்று நோக்கினா நமக்கு கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அடிப்படையில பார்க்கும்போது தெரிய வருது. சரி, இது அத்திமரம் ஒரு பெண் தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதனால கோவில்ல சிலைகள் ஆகட்டும் இல்ல தேர் ஆகட்டும் இதெல்லாம் இந்த மரத்துல செய்யறாங்க அப்படின்னா, குறிப்பா ஒரு கோவில்ல பாலாலயம் பண்றாங்க, கும்பாபிஷேகத்துக்காக பாலாலயம் பண்றாங்க அப்படின்னா கல் சிலை மூலவரா இருப்பாங்க இல்லையா, அந்த சிலையில இருக்கிற எனர்ஜியை பாலாலயம் பண்ணும்போது கட்டுவாங்க இல்லையா, கட்டுமான பணிகள்லாம் நடக்கும். அதனால அந்த சக்தியை இந்த அத்திமரத்தால ஆன ஒரு உருவத்துல சக்தியை மாற்றி பாலாலயம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த பாலாலயம் பண்ற அந்த சாமியுடைய சிலையா வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அத்திமரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த அத்திமரம் தேர் பண்றதுக்கு உபயோகப்படுத்துறாங்க ஸ்தபதிகள், சிற்பிகள். ஏன் அப்படின்னா ஒரு 100 கிலோ இருக்கு அப்படின்னா அத்திமரத்துடைய வெயிட் அது போக போக அப்படியே குறைஞ்சு ஒரு 25 கிலோவுக்கு வந்துருமா. சரி, வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதோடைய சக்தி இழந்துருமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா சக்தியை இழக்கவே இழக்காது. பவர் அப்படியே ஜாஸ்தியா இருக்கும், ஆனா வெயிட் மட்டும் குறையும். இதனாலதான் கோவில்ல ஸ்தபதிகள், சிற்பிகள்லாம் ஈஸியா இருக்கணும், தேரை இழுக்கிறதுக்கும் பல்லக்க தூக்குறதுக்கும் ஈஸியா இருக்கணும், ஆனா உறுதித்தன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த மரத்துல சந்திரவலயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கிணறு வெட்டுறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மரத்தால தான் ஒரு வளையம் பண்ணிப்பாங்க. அந்த வளையத்தை உள்ள எங்க கிணறு தோன்றாங்களோ அதுக்குள்ள வைப்பாங்களாம் பேஸா. சரியா? அதுக்கு மேல அப்படியே கல்லெல்லாம் வச்சு கிணறு கட்டி முடிச்சிருவாங்க. இந்த மரத்தால ஆன அந்த சந்திரவலயம் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ளேயே தான் இருக்கும். அது நீர்லயும் ஊறிட்டு இருக்கும். இவ்வளோ கற்கள் கிணறு கட்டணும்னா எவ்வளோ கற்கள் மேல இருக்கும், அதையும் வெயிட்டையும் தாங்கிக்குமா, நீர்லயும் இருக்குமா, ஆனாலும் எதுவுமே ஆகாது, ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இதனால தான் முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அத்தி மரத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க. அத்தி மரத்தால் ஆன சிலைகளை ஸ்தபதிகள் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே செதுக்கிடுவாங்களாம். மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்து செதுக்காம மரத்திலேயே வந்துட்டு செதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அதை பிரதிஷ்டை பண்றதுக்கு நாள் இருக்கோ அந்த நாள் வரைக்கும் அப்படியே மரத்துல வேலைப்பாடுகள் செய்வாங்க. பிரதிஷ்டைக்கு முன்னாடி தான் அதை வெட்டுவாங்க. அதனால அது உயிர்ப்புடன் ரொம்ப சக்தியா அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அத்திவரதர் தண்ணிக்குள்ளேயே இருக்காரே, இங்க கும்பகோணத்துல பாதாள அறையிலேயே இருக்காரே, எதுவும் ஆயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அத்தி மரத்தை பொறுத்தளவுக்கு எதுவுமே ஆகாது. பஞ்சபூத தத்துவங்கள்ல ஏதோ ஒண்ணு பட்டுச்சுன்னா, அதாவது சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீருக்குள்ள எவ்வளவு நீருக்குள்ள இருந்தாலும் அது பாசி படியுமே தவிர அந்த மரம் ஒண்ணுமே ஆயிடாது, உளுத்து போயிடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாதாள அறைக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சூரிய ஒளி படக்கூடாது. ஏன்னா இது சந்திர ஒளியை உள்வாங்கி இருக்கிறதுனால இன்னொரு தத்துவமான அக்னி கூடிய அந்த சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா அந்த சிலை வந்துட்டு சேதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பாதாள அறைக்குள்ள வச்சிருக்காங்க. அதனால நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே பார்த்து அறிவியலையும் தாண்டின ஒரு அபரிவிதமான சக்தியை கொண்டவங்களா இருந்திருக்காங்க. இந்த கும்பகோணத்துல இருக்கிற அத்திவரதர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு திவ்ய தம்பதி தரிசனம் கொடுக்கும் பெருமாள் அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க. பக்தர்களுக்காக இப்ப காட்சி கொடுக்க வந்திருக்கிற பெருமாளுக்கு அபிஷேகம், தினமும் பூஜை எல்லாம் நடக்குது. காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். அதே மாதிரி மாலை 5 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் தரிசனம் செய்யலாம். அதனால பக்தர்கள் நீண்ட வரிசையில நின்று இந்த பெருமாளை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இந்த பெருமாளை தரிசிக்கிறது மூலமா 12 வருஷம் கழிச்சு வெளில வந்திருக்காரே, இவரை பார்க்கும்போது நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் வந்துட்டு கேட்பாங்க. பக்தர்களுடைய கேள்வி நியாயமானது தானே. என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்து யாரும் வணங்குறது இல்லை. இருந்தாலும் கடவுள் அப்படின்னாவே நமக்கு பலன்களை தருபவர். அப்படிங்கும்போது இவரை பார்க்கும்போது பல ஜென்மங்கள் பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் இவரை பார்க்கும்போது கிடைக்கும். அதுவும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா அத்திவரதர் இருக்கும்போது இவரை பார்க்கும்போது தம்பதி தரிசனமா காட்சி தர்றதுனால கல்யாண பாக்கியம், கல்யாணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா இவரை தரிசனம் பண்ணும்போது கல்யாணம் விரைவில் கூடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 12 வருஷம் கழிச்சு வெளியில வரும்போது தம்பதியா, அவர் எப்படி தம்பதியா இருக்காரோ அந்த மாதிரி தம்பதியா போய் தரிசனம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நிலவுது. என்ன நேயர்களே, குமுதம் பக்தி நேயர்களுக்காகவே அத்தி மரத்தை பற்றின தகவலையும் அத்தி மரத்தால் ஏன் சிலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த பதிவில் பார்த்துருப்போம். மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலோடு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரசன்னா. நன்றி, வணக்கம். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.